அனைவருக்கும் வணக்கம். திருவாசகம் திருப்பூவள்ளி பாடல் வரிகளுடைய விளக்கம் பார்க்கலாம். மாணிக்க வாசகர் பார்வையில் இறைவனின் திருவடியை அடைந்தவுடன் உலக பற்றுகளும் உறவுகளால் உருவான பந்தங்களும் தானாகவே விலகுகின்றன. தன்னை தகுதியற்றவனாக நினைத்தாலும் இறைவன் தாயை விட அதிகமான கருணையை தன்னை ஏற்றுக்கொண்டு ஆட்கொண்டதை அவர் நன்றியுடன் உணர்கிறார். இறைவன் தனது வலிமையான வினைகளையும் மாயப்பிறவி சுழற்சியையும் அறுத்து உள்ளத்தில் ஆனந்தத்தை ஊற்றுவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரிபுரத்தை அழித்த சிவனின் பேராற்றலை பாடும்போது வெளிப்புற எதிரிகளை மட்டுமல்ல, நமக்குள் இருக்கும் ஆணவம், அறியாமை, பற்றுதல் ஆகியவற்றையும் இறைவன் அழிக்கிறான் என்பதை நம்மளுக்கு உணர்த்தி சொல்லியிருக்காரு. உள்ளத்தில் இறைவன் புகுந்து அருள் செய்தால் மனம் ஆனந்தத்தில் ஆடி பாடி அவனுடைய திருநாமத்தை தானாகவே பாடத் தொடங்கும். அதனால் பூவள்ளி கொய்வது என்பது வெறும் மலர் பறிப்பல்ல, இறைவனின் அருளை உணர்ந்து நம் அகப்பற்றுகளை விட்டுவிட்டு ஆனந்தமாக அவன் பாதத்தை போற்றுவது என்பதே மாணிக்க வாசகரின் உள்ளார்ந்த செய்தி. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.